இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. அட்வென்ச்சர் பண்றதுக்காக ஜான் என்றவர் அவரோட பிரதர் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ கூட்டிட்டு நட்டி புட்டி அப்படின்ற ஒரு கேவுக்கு போயிருக்காரு. அவருக்கு அப்ப தெரியாது. அந்த இடம் தான் அவரோட சமாதி ஆக போகுதுன்னு சொல்லிட்டு. அங்க நடந்தது இதுதான். நவம்பர் 24, 2009ல ஜான் எட்வர்ட்ஸ் ஜோன்ஸ் அப்படின்ற ஒரு மெடிக்கல் ஸ்டூடண்ட் அவரோட பிரதர் அண்ட் ஃப்ரெண்ட்ஸை கூட்டிட்டு நட்டி புட்டி அப்படின்ற கேவுக்கு அட்வென்ச்சர் பண்றதுக்காக போறாங்க. ஜான் என்ன சொல்றாருலாம், நான் போறேன், என்ன ஃபாலோ பண்ணி நீங்க வாங்கன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் அவர் அந்த கேவுக்குள்ள இறங்குறாரு. இறங்குறது மட்டும் இல்லாம கொஞ்ச நேரம் எல்லாருமே ஜாலியா பேசிட்டு ஃபன்னா போயிட்டு இருக்காங்க. அப்ப கொஞ்ச தூரம் போனதுக்கப்புறம் சில ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கப்புறம் நான் வரல, என்னால முடியலன்னு சொல்லிட்டு ஸ்டாப் போயிடுறாங்க. அப்போ அவர் கூட கொஞ்சம் பேர் மட்டும் போறாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் அவங்களுமே ஸ்டாப் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் ஜான் நான் மட்டும் கொஞ்சம் தூரம் போய் பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மட்டும் போறாரு. அவர் ரொம்ப குறுகிய இடத்துல போனதுனால மேப் பார்க்க முடியல. அப்போ அவர் ஒரு அசம்ஷன்ல பர்த் கேனல் அப்படின்ற ஒரு குறுகிய பாதையில போறாருன்னு நினச்சிக்கிட்டு பாப்ஸ் புஷ் அப்படின்ற ரொம்ப சின்ன குறுகிய இடத்துல அவர் போறாரு. இந்த இடத்துல அவர் வழி தவறி சின்ன குறுகிய இடத்துல போறாரு. அப்படி கொஞ்ச தூரம் போனதுக்கப்புறம் அவர் பயங்கரமாக மூச்சு விடும்போது திடீர்னு அவர் உள்ளே போய் மாட்டிக்கிறாரு. எப்படின்னா 70 டிகிரி ஆங்கிளில் மாட்டிக்கிறாரு. நீங்கள் இந்த இமேஜில் பார்க்குறீங்களா, இந்த மாதிரி அவர் மாட்டதுனால அவரால் பின்னாடியும் வர முடியல, முன்னாடியும் போக முடியல. ஏன்னா அந்த கேவ் அதோட ஃபினிஷ் ஆகிடுது. ஸோ அவரால் முன்னாடியும் போக முடியாது, பின்னாடியும் போக முடியல, நடுவில் மாட்டிக்கிட்டாரு. அதுக்கப்புறம் உடனே அவங்க இருந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வெளியே போயிட்டு ரெஸ்கியூ டீமை கூட்டிகிட்டு வராங்க. கிட்டத்தட்ட 130 பேருக்கு மேலே ரெஸ்கியூ டீம் ரெஸ்கியூ பண்ண ட்ரை பண்ணுறாங்க. அவங்க ஒரு பிளான் யோசிக்கிறாங்க. இந்த மாதிரி கல்லுக்குள்ளே ஆணி இறக்கி கயிறு கட்டி அவர் பிடிச்சி வெளிக்கலாம், புள்ளி மெத்தடில் வெளிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ட்ரை பண்ணாங்க. அங்கே ஒரு அன்ஃபார்ச்சுனேட் விஷயம் என்னன்னா, அது உள்ளே இருக்க பாறை எல்லாமே சுண்ணாம்பு மாதிரி இருக்கிறதுனால அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக அந்த ஆணி நிற்கல. கயிறு பிடிக்கிட்டு வந்துச்சு. கொஞ்சம் தூரம் அவர் மேலே தூக்குனதுக்கப்புறம் திரும்பியும் அந்த ஆணி கீழே விழுந்ததுனால அவர் மறுபடியும் உள்ளே போயிட்டாரு. அவர் ரொம்ப நேரமா தலைக்கீழ இருக்கிறதுனால அவரோட பிளட் பிரஷர் ரொம்ப அதிகமாகி அவருக்கு ஹார்ட் அட்டாக் வர சான்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ரெஸ்கியூ டீம் ஒருத்தர் சொல்லியிருக்காரு. கிட்டத்தட்ட 27 மணி நேரமா அவர் ரெஸ்கியூ பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் கடைசியில் அவர் ஹார்ட் அட்டாக் இறந்து போயிட்டாரு. இதை கேட்டதுமே அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் எல்லாருமே ரொம்பவே எமோஷனலாக, அது மட்டும் இல்லாமல் கவர்மெண்ட்டும் அவங்க ஃபேமிலியும் சேர்ந்து இந்த இடத்து ஃபுல்லாகவே காங்கிரீட் சீல் வச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அதுக்கேற்ற மாதிரி அதுமாரி பண்ணி அவருடைய மெமோரிஸாக அந்த இடத்த மாற்றிட்டாங்க. நீங்கள் இந்த இன்சிடென்ட் பற்றி என்ன நினைக்கிறீங்க? அவங்க பண்ணது கரெக்டாக தப்பான்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இனிய ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மட்டும் என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.